வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் இன்று செல்கிறார். இரட்டை இல சின்னம் தொடர்பான நீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படையில் அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி சட்டத்திட்டங்களை மாற்றி எடப்பாடி தன்னை தானே பொதுச்செயலாளராக அறிவித்து கொண்டார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வேளையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், அதிமுகவின் நிர்வாக பொறுப்புகளை அவர் பார்வையிடலாம் என்று சமீபத்தில் நீதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையில் இன்று அதிமுகவின் ஒட்டுமொத்த ஊழலையும் வெளிக்கொண்டு வரும் விதமாக இன்று ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். மேலும் போலீஸ் பாதுகாப்புடனும் எந்த ஒரு பிரச்சனையும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீஸ் பாதுகாப்புடனும் செல்ல உள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவரது ஆதரவாளர்களோ அவர் வரும்பொழுது எந்த ஒரு அசம்பாவிதங்களையும் செய்யாமல் இருப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஒருபோதும் இணைய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரவுள்ளார். இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. ஏனென்றால் இரட்டை இலை சின்னம் முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் வழக்கு நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான விவரங்களை சேகரிப்பதற்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் 19ஆம் தேதி அன்று வர சொன்னார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திடம் சென்று விளக்கத்தை கொடுத்தார். அப்பொழுதே எடப்பாடி செய்தது தவறுதான் என்றும் அவர் மீது தவறுகள் இருக்கிறது, அதை வெளிப்படையாக ஓபிஎஸ் அவர்கள் பேசிவிட்டார், அதை பூசி முழுவதற்கு எடப்பாடி தயார் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதற்குத்தான் கால அவகாசத்தை எடப்பாடி கேட்டுள்ளார் என்ற மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து விட்டால் அதிமுக துரோகிகளது கூண்டோடு ஆதரவுகளை கொடுக்கின்ற வகையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிடும் என்று சமீபத்தில் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். ஆனால் 3 முறை முதல்வராக எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் நம்பியது ஓபிஎஸ்ஐ மட்டும்தான். ஆனால் சிறைக்கு சென்ற பிறகு அந்த பதவியை அப்படியே கொடுத்தவர் ஓபிஎஸ் தான். ஆனால் எடப்பாடி ஒரே முறை கூவத்தூரில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு சசிகலா சிறைக்கு சென்ற பொழுது அவரது முதுகில் குத்தி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது எடப்பாடி தான் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.